ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடித்தால் நீங்கள் கேட்பதை அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்கின்ற ஆண்டவருடைய வாக்குறுதியை நமதாக்கி கொண்டு இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுக்கு நாம் செல்லலாம். இன்றைய முதல் வாசகமாக தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த தொடக்க நூலிலே படைப்பினுடைய நிலையை கடவுள் நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார். எப்படி எவ்வாறு அனைத்தும் படைக்கப்பட்டது, எதிலே மானுடம் விழுந்தது என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார். அதிலே நாம் படிக்க படிக்க சில கருத்துக்களை ஆண்டவர் நம் ஞானத்தின் மூலம் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பார். அதை தெரிந்து கொண்டு மீண்டும் அதை நாம் செய்யாமல் பார்த்து கொள்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருள் நம்மோடு இருக்கும். இன்றைய முதல் வாசகத்தை நாம் சிந்திப்போமானால், ஆண்டவர் ஆண் தனியாக இருப்பது நல்லதில்லை என கண்டு அவனுக்கு ஒரு துணையை அவனுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்குகிறார். அவன் பெண் என்று பெயர் வைக்கிறார். இருவரும் நலமோடும் வளமோடும் அந்த சிங்கார வனத்திலே ஏதோன் தோட்டத்திலே வாழுகிறார்கள். ஆனால் கடவுள் படைத்த எல்லா வனவிலங்குகளிலே பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது என்று தொடக்க நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கேதான் மானுடத்தின் வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் ஆதாமை படைத்த பொழுது மணலால் அவனை செய்து தன்னை போல படைத்து தனது மூச்சு காற்றை அவனுக்குள் ஊதி அவனை படைத்தார், தன்னை போல படைத்தார். ஆனால் ஏவாளை படைக்கின்ற பொழுது ஆதாமனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து படைத்தார். அப்படியானால் கடவுளும் ஆதாமும் ஒன்று, ஏவாள் அல்ல. ஏவாளை சாத்தான் எப்படி ஏமாற்றலாம் என்பதை தெரிந்து வைத்திருந்தான். அதைதான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்ப்போமானால் ஒரு அழகான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பாம்பு ஏவாளை பார்த்து இப்படியாக கேட்கும், எல்லா மரத்திலிருந்தும் உள்ள கனிகளை ஆண்டவர் உங்களை உண்ணக்கூடாது என்று சொன்னது உண்மையா? அது கேட்டதே ஒரு இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். கேட்கும் போதே ஒரு கேள்வியை கேட்கிறது. அது பொய்யும் இல்லாமல் உண்மையும் இல்லாமல் எல்லா மரத்தில் இருக்கின்ற கனிகளையும் உண்ணக்கூடாது என்று சொன்னாரா என்று சொன்ன பொழுது அதற்கு ஏவாள் பதிலளிக்கிறார், இல்லை, தோட்டத்தில் இருக்கின்ற எல்லா கனிகளையும் நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்திற்கு நடுவே இருக்கின்ற அந்த வாழ்வு பற்றி அறிகின்ற கனியை நாங்கள் உண்ணக்கூடாது என்று சொன்னார் என்று சொன்ன உடனே கேள்வியை கேட்ட அந்த பாம்பு இப்போது பதிலை சொல்லுகிறது, இல்லை, அப்படி இல்லை, நீங்கள் உண்டால் நீங்கள் கடவுளைப் போல மாறிவிடுவீர்கள் என்று அவர்களை ஏமாற்றுகிறது. அதன் பிறகு இவர் இந்த பாம்பு சொன்னதை கேட்டு அந்த கண்ணுக்கு களியூட்டுவதாகவும் அது அழகாகவும் இருந்ததனால் அந்த கனியை இவள் உண்டதோடு மட்டுமல்லாமல் தன் கணவனான ஆதாமுக்கும் கொடுக்கிறார். ஆண்டவர் வருகிறார். அவர்கள் அந்த கனியை சாப்பிட்ட உடனே அவர்கள் பார்வை பெறுகிறார்கள். ஆடை இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அத்தி இலையை பறித்து ஆடை தைத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவர் வருகிறார். அவரை பார்த்து ஒளிந்து கொள்கிறார்கள். எங்கே இருக்கிறேன் என்று கேட்ட பொழுது, நாங்கள் ஆடையின்றி இருக்கிறோம், அதனால் உம்மை பார்ப்பதற்கு வெட்கமாக இருக்கிறது சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுதுதான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோன் தோட்டம், அந்த சிங்கார வனம், ஆதாம் ஏவாள் இருவரும் தான் இருக்கிறார்கள். வனவிலங்குகள் இருக்கின்றது, சூழ்ச்சி மிக்க பாம்பு சாத்தான் இருக்கிறான். அவர்கள் கடவுளோடு இருந்த வரை அவர்களுக்கு ஞானம் அவர்களை வழிநடத்தியது. The grace filled their body, அதாவது கடவுளுடைய அருள் அவர்களுடைய உடலை மூடி இருந்தது, அவருடைய எண்ணங்களை மூடி இருந்தது. கடவுளோடு கூட நடந்தார்கள். எப்பொழுது பாவத்திற்கு ஆளானார்களோ the grace emptied, அந்த அருள் அவர்களை விட்டு சென்று விட்டது. இப்பொழுது அவர்கள் அம்மனமாகத்தான் உணர்ந்தார்கள். எப்பொழுது ஆண்டவருடைய அருளை அவர்கள் இழந்தார்களோ அம்மனமாக உணர்ந்தார்கள். அவர்கள் ஆடையின்றி இருப்பதை தெரிந்து கொண்டார்கள். பாவம் மேலோங்குகின்ற பொழுது கடவுளுடைய அருள் நம்மை விட்டு விலகிவிடும். இதைதான் இங்கே தொடக்க நூலிலே நாம் தெரிந்து கொள்ள முடியும். இவர்கள் கடவுளுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தார்கள். அந்த அருள் அவர்களை விட்டு விலகியது. கடவுள் உண்ணக்கூடாது என்ற கனியை உண்டார்கள், அருள் அவர்களை விட்டு நீங்கியது. நீங்கள் சாகின்ற நாளிலே, நீங்கள் உண்ணுகின்ற நாளிலே சாகவே சாவீர் என்று சொன்னது இங்கே நிறைவேற ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே,
நாம் கடவுளுக்குரியவராக வாழ்வோமானால் அந்த அருள் நம்மை சூழ்ந்திருக்கும். அன்னை மரியாள் ஆண்டவருக்குரியவராகவே வாழ்ந்தார். அதனால்தான் இறுதி வரை இந்த மேரி filled with the grace, கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட்டாள், பாவம் இல்லாமல் காக்கப்பட்டாள். ஆதாமும் ஏவாளும் பாவம் இல்லாமல் தான் காக்கப்பட்டார்கள். அந்த வாழ்வின் கனியை உண்பது வரை. அதை எப்பொழுது உண்டார்களோ, கீழ்ப்படியாமை, கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல் போனதால் அவர்கள் மரணத்தை அறிவித்துக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, கடவுள் நம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். கடவுளுடைய அருள் நமக்கு வேண்டுமானால் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்வோமானால் அவருடைய அருள் நம்மை புடை சூழ்ந்து வழி நடத்தும். அதைதான் புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுவார், என் அருள் உனக்கு போதும் என்று ஆண்டவர் அவருக்கு சொன்னதாக அவர் சொல்லுவார். என் அருள் உனக்கு போதும். ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டவர்களை தமது அருளால் நிரப்பி வழி நடத்தினார். நீங்களும் நானும் அவரால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்பொழுது பாவத்திற்கு நாம் அடிமையாகிறோமோ அப்பொழுதே அந்த அருள் நம்மை விட்டு போகிறது, நாம் அம்மனமாகிறோம். நீங்க எவ்வளவு பெரிய ஆடை அணிந்திருந்தாலும் கடவுளுக்கு முன் அம்மனம்தான். அதனால் கடவுள் உங்களை பார்க்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்கின்ற குற்றமும் குறையும் அவருக்கு தெரியாமல் எல்லாம் இருக்காது, அனைத்தும் அவருக்கு தெரியும். முடிந்தவரை கடவுளுக்குரியவராக வாழுங்கள். என்ற நற்செய்தி வாசகத்திலே இயேசு தீர் பகுதியிலிருந்து தெக்காப்பொலி அந்த கரையோரமாக சென்று கலிலேயா வந்து சேர்கிறார். அங்கே அவர் ஒரு அதிசயம் செய்கிறார். காது கேளாதவர், திக்கி பேசுபவருக்கு அவர் வாயை திறந்து விடுகிறார், காதை கேட்க வைக்கிறார். அங்கே சூழ்ந்திருந்த மக்கள் எல்லாம் அவரை பார்த்து வியப்படைகிறார்கள். என்ன ஒரு அதிசயம், எப்படி இவர் செய்கிறார் பாருங்கள் என்று. இங்கே நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சொந்த ஊரிலே இயேசுவை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த மக்களே, யூதர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது இயேசு அதிசயங்கள் செய்கின்ற அத்தனை பகுதியும், ஆசீர்வாதம் கொடுக்கின்ற அத்தனை பகுதியும் புறவினத்தார்கள் வாழ்கின்ற பகுதி. ஏனென்றால் எங்கே ஒருவன் புறக்கணிக்கப்படுகிறானோ, அவன் எங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறானோ அந்த இடத்தில் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை நிரம்ப செய்யலாம். கடவுள் நமக்கு அதை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற இடத்திலே கடவுள் உங்களை உயர்த்துவார். அப்படி என்றால் அவர் உங்களை உயர்த்தும் வரை எங்கே உங்களுடைய ஆசீர்வாதம் தேவையோ, எங்கே உங்களுடைய இருப்பு தேவையோ, எங்கே உங்களுடைய உதவி தேவைப்படுகிறதோ அங்கே போய் இடைவிடாமல் ஆண்டவருடைய பணியை செய்யுங்கள். நீங்கள் ஆசி பெறுவீர்கள். ஏனென்றால் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்தது அதற்காக மாத்திரமே. நாம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு பணியை வைத்திருக்கிறார். அந்த பணியை நாம் கண்டறிவோம். கண்டுகொண்டு அந்த பணியை மற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற பொழுது கடவுளுடைய அருள் நம்மை நிரப்பி வழிநடத்தும். அந்த ஆதாம் ஏவாள் இழந்த அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கடவுளுக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவருடைய வார்த்தையை நமதாக்குவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.